வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம அட்டகாசமான சிவப்பு சீத்தாப்பழம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வீட்டில் வந்த சிவப்பு சீத்தாப்பழம். அருமையான டேஸ்ட்டு. ஓரளவுக்கு நல்ல பெரிய பெரிய பழமாக தான் வருது. இது பாருங்கள். இது வந்து நம்ம மாடியிலையும் வைக்கலாம், தரையிலையும் வைக்கலாம். முக்கியமாக வீட்டுக்கு முன்னால் ஏதாவது பழமரம் வைக்கணும்னா கூட வைக்கலாம். ஏன்னா இதனுடைய இலைகள் வந்து ஆடு சாப்பிடாது. பொதுவாக சீத்தாவுடனுடைய இலைகள் ஆடு சாப்பிடாது. அதனால நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கலாம். இது இப்போ மரத்துலேருந்து பறிச்சது. என்ன கொஞ்சம் சீத்தாப்பழம்னா வெள்ளைப்பூச்சி அதிகமாக இருக்கும், கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். மற்றபடி வேறு ஒன்றும் எந்த பிரச்சனையும் வர்றதில்ல. இங்கே பாருங்கள், இது வந்து ரெட் சீத்தா. மேலே தோல் இந்த மாதிரி இருக்கா, ரெட்டாக உள்ளே பாருங்கள். இந்த சொலையெல்லாம் ஒயிட் கலரில் சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டுங்க. டேஸ்ட்டுனா அப்படி ஒரு டேஸ்ட்டு. நம்ம கடையில் வாங்குறத விட இப்படி நம்ம பறித்து மரத்துலேயே பழுக்க விட்டு இன்றைக்கி தான் பறித்தோம். சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக என்ன மண்ணாக இருந்தாலும் சரி ராவாக வளரக்கூடியது. இதை நான் இங்கே வச்சுட்டு இங்கே மண்ணு கலவை போட்டு வச்சுருக்கோம். இந்த மரத்தை காட்டுறேன் பாருங்க. இதுதான் என்னோட மரம். கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆன மரம். ஒரு 10-12 அடிக்கு போயிருக்கோம். நம்ம எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோ வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. பெருசாக போகணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு ஒரு 5 அடி 6 அடியில் மெயின்டைன் பண்ணணுன்னாலும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, ஃபுல்லாக காய். இந்த சீசனு இதெல்லாம் பூச்சி பிடிச்சிருக்கு. இது இன்னும் ஸ்ப்ரே கொடுத்தோம்னா அது பூச்செல்லாம் போயிடும். நான் உங்களுக்கு காய் காமிக்கிறதுக்காக ஏன்னா நம்ம எந்த மருந்தும் அடிக்கிறது இல்லை இல்லையா, ஆர்கானிக்காக தான் பண்ணுறோம். அதனால வந்து கொஞ்சம் பூச்சி தாக்குதல் நமக்கு அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் அதையும் சமாளித்து அறுவடை பண்ணணும். இங்கே பார்த்தீங்களா, இப்படி கொத்து கொத்தா எவ்வளோன்னு. இந்த கன்றுகள் வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்குது, கிராஃப்டட் இருக்குது. விதை கன்றுகள் நான் இன்னும் போடலை. இது வந்து நம்ம எடுக்கிற விதையில் இன்னும் நான் போடலை. இப்போ இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கிராஃப்டட் இருக்குது, அது வாங்கிக்கலாம். இப்போது நீங்கள் தரையில் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராஃப்டடே வைக்கலாம். தரையிலையும் சரி, பாட்டில் வைக்கிறவங்க வந்து கிராஃப்டட் தான் வைக்கணும். நாட்டுக்கன்று, அதாவது விதையில் உற்பத்தி பண்ணுற கன்று வந்து நமக்கு ஒத்து வராது. ஆனால் தரையில் வைக்கிறவங்க எதை வேணாலும் வைக்கலாம். இந்த கிராஃப்டட் வந்து வச்சோன்னே அடுத்த வருஷத்துலேருந்தே உங்களுக்கு காய்க்கிறக்க ஆரம்பிச்சிடும், கிராஃப்டட் வெரைட்டி. அதனால வந்து உங்களுக்கு அடுத்த வருஷத்துலேருந்தே காய் பறிக்கிறக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா வருஷத்துக்கு ஓரளவுக்கு நிறையவே பறிக்கலாங்க. ஒரு 100 காய்க்கு மேலேயே பறிக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது, நல்ல டேஸ்டியான ரகம் இந்த சீத்தா. நீங்களும் இது கண்டிப்பாக வளர்த்துங்க. பழ வகை வளர்க்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த சீத்தா வச்சு யூஸ் பண்ணலாங்க.